ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும், அதாவது ரொம்பவும் கடின உழைப்பு மூலமா பொருளாதார வசதியையும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அம்சம் கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. இனிமே தாங்க உங்க ஆட்டம் ஆரம்பம்னே சொல்லாங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் இன்னும் நமக்கு ஒன்றும் பெருசா ஒரு முன்னேற்றம், லாபம், ஒரு தொழில ஒரு நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருந்த மகர ராசி நேயர்களுக்கு படிப்படியாக சில மாற்றங்கள் இருந்திருந்தாலும், அதாவது சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமும் குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமும் சிறு சிறு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நீங்க கண்டிருந்தாலும், இந்த ஆணி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி வீடான புதன் பகவானோட ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் 5ஆம் தேதி உங்களோட சுகாதிபதி, லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோட வீடு, அவரோட நட்பு கிரகத்தோட வீட்டோட போய் பெயர்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு சகல சுகங்களையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக போதுங்க. இந்த மாதம் கடின உழைப்பு உங்களுக்கு வெளிப்பட்டு இருந்தாலும் லாபங்கள் வராம அதுல ஒரு தொய்வு, அதுல ஒரு தடைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்த மகர ராசிக்கு இந்த ஆணி மாதம் விடிவு காலம்னு சொல்லாங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து சுகலையும் கொடுக்க போறாருங்க. முக்கியமா வீடு வாங்குறது, கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீண்ட நாளாக ஆசைப்பட்டிருந்த, அதாவது பணவரவு அதிகரிக்கும் ஒண்ணு, அதன் மூலமா உங்களுக்கு சுகத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அதாவது உங்களோட ஆசைகள் நிறைவேறப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா யோசிச்சுட்டு வச்சிருப்பீங்க, ஒரு நமக்கு ஃபேமிலி, அதாவது நம்ம குடும்பம் போறதுக்கு, நம்ம அம்மாவை கூட்டு போறதுக்கு, நம்மளோட சொந்தங்கள் குழந்தைகளை
கூப்பிட்டு போறதுக்கு நமக்கு ஒரு சொந்தமான வாகனம், கார் வாங்கணும்ன்ற அமைப்புல யோசனையில இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த வாய்ப்பை குடுத்து, அத நீங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்க. அந்த மாரி இப்ப லோனுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து, உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகியம் இந்த மாதம் 100% நடக்குங்க. யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களா இருக்கீங்களோ ஏன்னா, வாகனக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்ல 5ஆம் இடத்துக்கு போகும்போது, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட சுகங்களை அதிகப்படுத்துவார். வீடு விஷயமா இருந்த வில்லங்கள் தீரப்போகுது. வீட்டு பிரச்சனைகள் தீரப்போகுது. சில பேர் வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு கடன் வாங்குற அமைப்புல பேங்க்ல வந்து அடிஷனல் லோன் வாங்குறது, டாப் அப் பண்ற மாரி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாம் தாமதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து, அத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி டக்கு டக்குன்னு அதுக்கு வந்து வாசக்கால் வைக்கிறது, இந்த மாரி வீட்டுக்கு தேவையான அந்த மாரி வசதிகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்க போது. அதை இந்த மாதம் கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாக்கியாதிபதி புதன் பகவான் அவரோட மிதுன ராசியில் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்திலே பலம் புரிந்து இருக்கும்போது உங்களுக்கு முயற்சி அதாவது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீங்க எதிர்பார்த்த முதலீடுகள் உங்களை வந்து சேரும். கடன் பிரச்சனை தீரப்போகுது. புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன்னா உங்களோட சுகத்துக்காகவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் நீங்க ஆசைப்பட்ட கடன்லாம் நீங்க பெண்டிங்ல இருந்தது அதாவது தாமதமா வந்ததுன்னா அதெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் எதிர்காலம், குழந்தைகளின் மதிப்பு ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது அது சம்பந்தமா நீங்க அவங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துபதி 6ஆம் இடத்திலே இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த அதாவது உங்களோட பூர்வீகத்துக்கு தேவையான ஏதாவது செலவு பண்ணணும், உங்க பூர்வீகத்துல இருந்த சொத்தை வந்து ஏதாவது ஆல்டர் பண்ணணும், அங்க ஏதாவது நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு ஒரு கடை கட்டி விடணும், இல்ல ஒரு அங்க ஒரு ரெண்டல் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அங்க இருக்கு, ரெண்டல் மாதிரி அங்க ஒரு இன்கம் வரணும்ன்ற அமைப்பு எல்லாம் இந்த மாதம் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அங்க இருக்கும்போது 5ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சுப கடன்களை கொடுக்க பெறுவார். ஏன்னா சூரிய பகவான் அங்க இருக்காரு. சூரிய பகவான் உங்களுக்கு 8க்கு அதிபதி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற மாதிரி சூரிய பகவான் 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார்கள், தொழில் நிமித்தமா இருந்த எதிரிகள் விலகுவார், தொழில் செய்யற இடத்திலும் வேலை செய்யற இடத்திலும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் அதாவது தொந்தரவுகள் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் மறைமுகமா உங்களை வந்து தெரிச்சு ஓடுற அளவுக்கு நீங்க வந்து விஸ்வரூப வளர்ச்சி வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போது பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை பெற போறீங்க. அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த மாதம் உங்களோட கண்கூடாக நீங்க பார்க்கலாம். இவ்வளவு நாளா நீங்க வந்து கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதாவது உழைப்பு இருந்திருக்கும். ஆனா அதுக்கான பொருளாதாரம் ஒண்ணும் பெருசா வந்து ரிட்டர்ன்ஸ் வரலையே, காசு வரலையேன்னு யோசிச்சிருந்த இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அதாவது கல்யாண வயதில், திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமண தடைகள் நீங்க போதுங்க. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்திலே இருந்து குருவோட இணைந்து அவர் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆடி மாதம் 21ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் போகும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் யோகியம் இருக்க போது, காதல் கல்யாணம் கைகூட போது. நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்ன்ற அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும். ஏற்கனவே அந்த முயற்சி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அது சாதகமாக அமைந்து திருமணம் காதல் என மகர ராசிக்காரர்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை போகும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் வந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும். அந்த மிடில் ஏஜ் தாண்டி மேரேஜ் ஆயிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி குடும்பத்தாருக்கு குழந்தை செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமோகமாக இருக்க போதுங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ஆதிபத்திய கொண்ட நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஊதியம், உங்க உழைப்புக்கு ஏற்ற லாபம் இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க, கிடைக்க பெறுவீர்கள். உங்க சுகம் அதிகரிக்க போது, ஆசைகள் நிறைவேற போது, உங்களோட குடும்பத்திற்காக வண்டி வாகனம் வீடு மாற்றங்கள் நடைபெற போது, தொழில் கடன் வாங்குவீங்க, புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரப்போகுது, மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். முருகன் அருளால் அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து யோகங்களும் செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.